பெரிய மனது பெரிய கோயில் என்று ஒரு கட்டுரை படித்தேன். ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. பொதுவாக உங்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய நல்ல புகழ்வாய்ந்த பகுதிகளில் இப்போ சேலம், ஈரோடு, நாமக்கல், கோவை இந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப வளர்ந்து ஒரு ஆன்மீக நெறியோடு தொழில் நிறுவனங்கள் விளங்குவதற்கு அடிநாதமாக விளங்குவது வேதாத்ரி மகரிஷி. ஆழியாரில் உங்களுக்கு தெரியும், பெரிய அறிவு திருக்கோயில் இருக்குது. அந்த வேதாத்ரி மகரிஷி உறவுகள் மேம்பட நிறைய விஷயங்கள், பெரிய கட்டளைகள்லாம் சொல்கிறார். ஒரு ஆரோக்கியமான ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிநாதமிட்ட தமிழகத்தினுடைய வணக்கத்திற்குரிய அன்பர்களில் ஒருவர் வேதாத்ரி மகரிஷி. இந்த பிறருக்கு மரியாதை தர்றோம்ல, அப்போ நம்ம எப்படி இறைநிலைக்கு உயர்றோம்? பொதுவாக இந்த ஆனந்த ஆரம்பத்தில் நம்ம ராமாயணம், பாரதம், பெரிய புராணம், பகவத்கீதை, ஆழ்வார்கள், நாயன்மார்களுடைய வரலாறு, பெரிய குருமார்களுடைய கதையெல்லாம் கேட்டாலும் கூட இயல்பான செய்தி. சாதாரண ஒரு பாமரனுக்கும் இந்த பக்தி மார்க்கம் போய் எப்படியெல்லாம், அதாவது இறைவனை அடைவதற்கு வேதம் சொல்கிறது ஒன்று, அர்ச்சனை பண்ணுறது ஒன்று, பஜன் பாடல்கள் சொல்கிறது ஒன்று, பாலாபிஷேகம் பண்ணுறது ஒன்று, இறைவனுக்கு திருத்தேர் எடுப்பது ஒன்று, கோயில் கட்டுவது ஒன்று, குளம் வெட்டுவது ஒன்று. அதை விட என்னென்னா பிறருக்கு மரியாதை செய்கிறோம்ல, அந்த இனிமையான சொற்கள் சொல்கிறோம்ல, நம்முடைய நடத்தையின் மூலமாக இதமான விஷயங்கள் பண்ணும்போது இறைநிலைக்கு நாம் உயர்கிறோம். இன்னொன்று, பிறரோடு நம்முடைய உறவுகள் மேம்படுவதற்கும் இறைநெறி நம்மை சுற்றி ஒளிவட்டம் திகழ்வதற்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய உள்ளம் பெரிதாக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னாலே அதுக்கு என்ன சொல்லுவோம்? 1000 வருஷம் ஆச்சு, கோபுரத்தின் நிழல் கீழே உடலை, அற்புதமான நந்தி, பெரிய சிவன், வாராகி இருக்காங்க. இதெல்லாம் பெருமை பேசக்கூடிய நம்ம பெரிய கோவில்னோன்னு நம்ம கண்ணுக்கு என்ன வரும்? பசுப்பாலுக்கு பதிலாக தன்னுடைய குழந்தையின் அருந்துவதற்கு இருந்த சீம்பாலை 10 நாட்கள் விற்று காசாக்கி கோயிலில் தீபம் எரிய செய்த வரகுணாலும் ராஜராஜ சோழனுக்கு இணையானவன் என்கின்ற செய்தி நம்ம படிக்கும்போது உள்ளத்தை அப்படியே உருக்குதில்ல? நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலை போல சின்னமருது பெரிய மருதுவினுடைய அன்புக்கு பாத்திரமான காளையார் கோவிலினுடைய வரலாறை படிக்கின்ற போது நம் கண்முன்னே தருவது ஊர் கூடி தேரெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த தேருக்காக செய்து மன்னனின் உயிரை காத்த தன் உயிரை துறந்த குப்பமுத்து ஆசாரியனுடைய பெயரும் காலவெள்ளத்து அழியாத கல்வெட்டாக நிலைத்து நிற்கிறதே காரணம் அந்த பெரிய மனம். இப்போ இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அண்மையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்கிறது, ஒரு தொலைக்காட்சி நிகழ்வு, நேரடி ஒளிபரப்பு. இந்திய தேசத்தினுடைய வணக்கத்திற்குரிய பிரதமர் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த மனித பண்புகளின் மேலோங்கி நிற்கக்கூடிய உழைப்பையே இறைவன்னு வார்த்தையாக சொன்ன அந்த அம்மாவினுடைய திருவடியை தொட்டு வணங்கினார். அந்த அம்மாவுக்கு பேர் சின்ன பிள்ளைன்னு பேர். இந்த கட்டுரையில் எழுதுகிறாங்க, இல்லை, செயற்கரிய செயலை செய்த நீங்கள்தான் பெரிய பிள்ளை. அவர்களுடைய மனத்தை பாராட்டுவதா அல்லது அவர்களுடைய உறவை பேணி திருவடி தொழுத பிரதமருடைய சிந்தனையை பாராட்டுவதா? இதுதான் இறை வழிபாடு என்பது. வெறும் ஆகம வழிபாடு, புறச்சடங்கு மட்டுமல்ல, அகம். இப்போ நீங்கள் பாருங்கள், சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய இணையற்ற குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாடி பாடி புகழ் சேர்த்து இன்னைக்கும் சுப்பிரபாதமோ இல்லை குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாவோ நம்ம காதில் கேட்கும்போது மைத்திரியும் பஜதேன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது எம்எஸ் அம்மா. ஒரு மிகப்பெரிய விருது மத்திய சர்க்கார் கொடுக்கணும். அவர்கள் உடல்நிலை காரண காரியம் கருதி செல்ல முடியவில்லை. ஜனாதிபதி எம்எஸ் அம்மா வீட்டுக்கு அந்த கொடுத்த செய்தியை ஊடகங்களில் அன்றைக்கு பார்த்த போதும் பத்திரிகையில் படித்த போதும் கண்ணீர் வந்ததை ஏன்? அந்த உறவுகளை பேணுவதற்கும் பிறருக்கு மரியாதை கொடுப்ப போது இறைவனுக்கு செய்த தொண்டு இறை நிலைக்கே நம்மை உயர்த்துகிறது. அதுபோல மதிப்புமிக்கு பதவியில் இருக்கிறவங்க பிறரிடம் நடந்த செய்கை இருக்கு பாருங்க, இது ஒரு வகையான இறை நேர்த்தி. நான் இன்னொரு செய்தியை சொல்றேன் பாருங்க. முன்னாள் இராணுவ தளபதியை மாணிக் ஷா, கர்நாடகாவில் அவர் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தபோது அன்றைய ஜனாதிபதி கலாம் ஐயா போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணதுக்கு பிறகு மாணிக் ஷா சொல்கிறாரு, உங்களுடைய பார்வையும் நலம் விசாரிப்பும் 1000 சக்திகள் என் உடம்பில்
உள்ளே வந்து இந்தியா பாரத மாதாவை பாதுகாப்பது என் உயிரினும் மேலானது என்று நினைக்க தோன்றுகிறது. அப்போ தேசபக்தி, தெய்வ பக்தி, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான உறவுகள் பேணுவது, மரியாதை, நம்ம எப்படி நடந்துக்கணும், இதைத்தான் நம்முடைய சமயக்குறவர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நம்முடைய முன்னோர்கள்லாம் சொன்னது என்ன? பிறரை நேசி, பிறரிடத்தில் அன்பு செலுத்து, பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அப்படி பிறரை நடத்து என்கின்ற இந்த உயர்ந்த செய்கைகள் தான் இறைவனுக்கு சமமாக நம்மை உயர்த்தி பார்க்கப்படும் என்கின்ற இந்த ஆனந்த செய்திகள் வாழ்க்கையில் நிறுத்தினால் எல்லா நாளும் நமக்கு ஆனந்தம். மீண்டும் இது போன்ற சுவையான செய்தியோடு நாளை எங்கள் குழுவினரோடு ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். இறைவனை சிந்திப்போம்.